வணக்கம் மக்களே, மாலை வணக்கம். இமாச்சல பிரதேசத்திலிருந்து அங்கே பாருங்கள், தெரியுதா? என் ஃபோனில் சரியாக தெரியாது, ஒரு ஒளி வெள்ளம் தெரியுதா? அப்படியே வெள்ளையா? அதுதாங்க தரம்சாலா கிரிக்கெட் ஸ்டேடியம். உலகிலேயே மிக அழகான தரம்சாலா கிரிக்கெட் ஸ்டேடியம். இதை பற்றி வ்ளாக் போட்டிருக்கோம், பாருங்கள், இல்லைனா போடுவோம். இப்போ என்னன்னா, இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்க போகுது, ஐபிஎல் மேட்ச். நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம். இந்த அழகான ஸ்டேடியத்தில் அந்த மேட்சை ரசிக்கிறதுக்கு இப்போ நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் எல்லாரையும் முதல் முறையாக பார்க்க போகிறோம் ஐபிஎல்லில். அந்த ஒளிவெல் அங்கே தான், அங்கே சந்திக்கிறோம் கைஸ். மேட்ச் டே அன்னைக்கு உங்களை நாங்கள் பார்க்குறோம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி மேட்ச் டே. ஸோ மேட்சை பார்க்க ஸ்டேடியம் கிளம்பியாச்சு. டிக்கெட் 2-3 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம். வாங்க போகலாம். ரெடியா? போகலாமா? தரம்சாலா தான். ஸ்டேடியம் வந்தாச்சு. உள்ள நுழையிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய கூட்டம். பெரிய லைனில் நிற்க வேண்டியது. ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி ஸ்டேடியம் வந்தாச்சு. இப்போ இடத்த பார்த்து உட்காரறது தான் வேலை. அது கேட்காது கூப்பிட்டா. உலகத்திலேயே மிக அழகான கிரிக்கெட் மைதானம் இதுதான். அங்கே பாருங்கள், அங்கே அந்த பின்னாடி பனிமலைகள் இருக்கும். ஆனால் அந்த விசிபிலிட்டி இல்லை. இப்போ எல்லாம் இருட்டாகுது, ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது, அதனால் அந்த விசிபிலிட்டி இல்லை. ஆனால் இந்த மைதானத்தில் இன்றைக்கி உட்காந்து ஐபிஎல்லை பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸ்டேடியத்தில் வைபே வேறு லெவலில் இருக்குது. வாவ், ஸ்கூல் பசங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. மக்களே, இந்த தரம்சாலா மைதானம் பஞ்சாப் அணியினுடைய ஹோம் கிரவுண்டு. எல்லாமே பஞ்சாபுடைய ரசிகர்கள் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி டெல்லி மேட்ச்சு. டெல்லிக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்ம அலமோ அம்மா மட்டும்தான். ஏம்மா டெல்லிக்கு சப்போர்ட் பண்ணுற? நம்ம ஊர் தம்பி நடராஜன் இந்த அணியில் விளையாடுறாப்படி. சேலத்தினுடைய சிங்கம் நடராஜன் டெல்லி அணியில் விளையாடுறாரு. அவருக்கு உற்சாகப்படுத்த வேண்டி டெல்லிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே எல்லாருமே பஞ்சாப் தான் முக்கால்வாசி. அங்கங்கே கொஞ்சம் டெல்லி தெரியுது. அந்த கேமரா சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, நம்ம தமிழ்நாட்டு சிங்கம் நடராஜன் பயிற்சி பண்ணிருக்கிறாரு. அந்த பந்து போடுறாங்க பாரு இடது கையில், அதுதான் நடராஜன். அடிக்கிறது வெளிநாட்டுக்காரரு. ஸ்ரேயாஸ் ஐயர் பேசிகிட்டு இருக்காரு. டெல்லி அணி டாஸ் ஜெயிச்சிட்டாங்க, பவுலிங் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்போங்க மேட்சை. மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. பஞ்சாப் பஞ்சாப் வெறும் 15 பால்ல 50 ரன். நல்லா 6 அடிக்கிறாங்க. இன்னும் ஒரு விக்கெட்டு கூட ஆகலை, ஒருத்தன் கூட அவுட் ஆகலை. லுங்கி நிங்கடி பந்து போடுறாரு. இந்த பால் எப்படின்னு பார்க்கலாம். சூப்பர் ஃபீல்டிங். டெல்லி அதனால் கவலையாக்கிற, ஒருத்தன் கூட அவுட் ஆகலான்ட்டு. என்னடா ஒருத்தன் கூட அவுட் ஆக மாட்டேங்கிறான்ட்டு கவலையாக இருக்கிறியான்னு பார்த்தேன். அடிச்சு நொறுக்கிறாங்க. ஒருத்தர் அவுட்டு, உங்கள் ஆள் ஒருத்தர் அவுட்டு பண்ணிட்டாங்க. இப்போ ஒருத்தர் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. இப்போ பஞ்சாபோடைய கேப்டன் இந்த ஸ்ரேயாஸ் ஐயர், இப்போ அவர் வந்திருக்கிறாரு. பார்க்கலாம் அவர் எவ்வளோ அடிக்கிறார்.
பனி பொழிவு அதிகமாக இருக்குது, ஈரமாக இருக்கிறதுனால இதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க பாருங்க மிஷினை வச்சு. ஈரமாக இருக்கும்போது அங்கே வந்து வழுக்கும், பனி பெய்யுது. அதனால் அப்புறம் அந்த பந்து போடுறாங்க பார்த்தியா, அந்த பந்து போடுறவங்களுக்கும் பந்து வலிக்கிட்டு போகும். ஆமாம், முன்ன அடைச்சி மாதிரி 6 அப்போ அடிக்க முடியல, கட்டுப்படுத்திட்டாங்க. கலைக்கலை, பந்து நல்லா போட்டு உங்கள் அணி டில்லி அணி பந்து நல்லா போட்டு அவங்க 6 அடிக்கிறத கட்டுப்படுத்திட்டாங்க. எங்க போகுது பாரு, அந்த லைட்டுக்கிட்ட போயிடுச்சு பந்து, சரியான அடி. ஏன் அவ்வளோ ஹைட்டு போச்சு தெரியுமா? போடுறது அந்த ஆஸ்திரேலியா பவுலர், அந்த பவுலர் வந்து ரொம்ப வேகமாக போடுவார். அந்த வேகத்துக்கு இவன் இன்னும் சத்த குட்டி அடித்த உடனே அப்படியே பறந்துருச்சு பந்து. ஏமா மொத்த கூட்டத்துலேயும் நீ ஒருத்தி தான் வந்து டில்லி, எல்லாரும் பஞ்சாப் தான். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு. ஏன்னா அவங்க ஆளுங்க விக்கெட் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, அவுட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 5 அவுட். ஆமாம், 187க்கு 5. மேட்ச் ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டுருக்குது. 14 பாலுக்கு 24 ரன் எடுக்கணும் டில்லி. பார்க்கலாம், செம்ம த்ரில்லிங்காக இருக்குது மேட்ச். பார்க்கலாம் எப்படி நல்லா ஒரு இதாக இருக்குது. கேட்ச் ஆகு என்னன்னு தெரியல. 6 டில்லி ஜெயிச்சிருவாங்க போல இது. செம்ம இருங்க. வாவ், 6 13 பாலுக்கு பாரு. இந்த 6 உழுவுற இடம் 6 இல்லை 4 தெரியல சரியா. ஒவ்வொரு 4 ஒவ்வொரு 6க்கு தோக்குற மாதிரி இருக்குது பஞ்சாப். அதனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளம்புறாங்க. பக்கத்தில் வந்துருச்சு மேட்ச்சு. அடி ஏமா பாட்டெல்லாம் அமைதியாயிருச்சு, மைதானமே அமைதியாகி போச்சு. அடிச்சாண்டா, கேட்சா 6, அவ்வளோதானே. இன்னும் வந்து 8 பாலுக்கு 6 ரன்னு முடிஞ்சு மேட்ச். டில்லி ஜெயிச்சிடும். 7 பாலில் ஒரே ஒரு ரன் தேவை டில்லிக்கு. தொப்பியை போடு, அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் 1 ரன்னு தான். தொப்பியை போடு, கடைசி இன்னும் ஒரே ஒரு ரன்னு. தொப்பியை போடுமா, நீ கழட்டிவிட்டு போடு. அடிச்சாடா, டெல்லி ஜெயிச்சிருச்சு. பஞ்சாபின் மைதானத்தில் அலமேலு சப்போர்ட் செய்த டெல்லி அணி வெற்றி பெற்று விட்டது. DC won by செம மேட்ச். அங்கே பாரு, டில்லி ஆளுங்க. நான் கூட டில்லி தோக்குன்னு தான் நினைச்சேன். அடிச்சு விட்டானுங்க. சரியான மேட்ச். டில்லி இத்தனை பஞ்சாப் ரசிகர்களோட டிக்கெட் வேஸ்ட் ஆகி போச்சுன்னு நினச்சிட்டு சோகமாக போகிறாங்க. அப்பா செம மேட்ச்சு. நடைபெற்ற ஆட்டத்தில் டில்லி அணி அலமேலுவின் அபார சப்போர்ட்டினால், ஆதரவினால் வெற்றி பெற்றது. அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள். போட்டி நிறைவடைந்தது. மைதானம்லாம் காலி ஆயிடுச்சு. பிச்சு வந்து தார்பாய் போட்டு மூடிட்டாங்க.
அடுத்த காணொளியில் சந்திக்கிறோம். நன்றி.